பட் தேர் இஸ் அ வே. போலீஸ்க்கு வந்து ஒரு இருக்குது எப்படி மக்களை வந்துட்டு கையாடணும்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்குது. இது மாதிரி ஒரு 60 நாள்ல ஒரு 10 லாக் அப் டெத்ஸ் ஆனா இந்த கவர்மெண்ட் வந்து இந்த போலீஸ் ரிஃபார்ம்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். அரசியல்வாதிகளும் நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க. பதவிக்கு வர்றதுக்கு முன்னால நாங்க இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டுவோம், அது கொண்டுவோம். ஆனா யாருமே எதையும் செய்யல. இப்போ இந்த விஜய் இவ்வளவு பேசி இருக்குதுல்ல, இந்த மாதிரி நான் மக்களுக்கு 1.5 நாள் நான் ஓடி வருவேன். எங்க இப்போ விஜய் எவ்வளவு தடவை ஓடி வந்திருக்காரு? 10 லாக் அப் டெத்ஸ். அதுக்கு ஏதாவது ஒரு அப்படி அடிக்கணும், தாகுற மாதிரி எதுக்கு அடிக்கணும்? அப்ப வந்து இதெல்லாம் அராஜகம், திமிர். அவங்க கையில பதவி இருக்குது, நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, அப்படியே கோர்ட்டுக்கு போனா ஒரு 10-20 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு தெனாவெட்டு நிறைய பேருக்கு இருக்கிறது. மனிதாபிமானத்தோட இப்ப நானே ஒரு அக்யூஸ்ட் வந்து நான் போய் அங்க போய் நின்னா என் சைடு வாதத்தை கேட்கறதுக்கு அவங்களுக்கு யாருக்குமே பொறுமை இருக்காது. நம்மள பேசவே விட மாட்டாங்க. அப்ப எந்த அகராதியில கொடுத்திருக்குது தட் இஸ் நான் அக்யூஸ்ட் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த செக்ஷன்ல சொல்லு. ஆனா அதெல்லாம் திமிர், அந்த பதவி, அந்த நாட்காலியின் திமிர். இவங்க யார் பேசுறதுக்கு சொல்லிட்டு ஊழல் இல்லாம ஒண்ணும் கிடையாது. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஊழல் ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஓகேங்களா? அங்க நீங்க பாத்தீங்கன்னா பாதி டைம் அவங்க கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த போலீஸ்காரங்க. நியாயமான கேஸ்க்கோ, நியாயமான மக்களுக்கோ, நியாயம் நீதி பேசுற மக்களுக்கோ இந்த போலீஸ்காரங்களும் இல்ல, இந்த நீதிமன்றங்களும் இல்ல. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப்ல நம்மோட இணைய வழியில் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திருமதி கீதா அவர்கள். வாங்க பேசுவோம். மேம் வணக்கம். மேம் வணக்கம் சுரேஷ். மேம், தூத்துக்குடியில இன்னொரு லாக்அப் டெத் நடந்திருக்குங்க மேம். ஏற்கனவே வந்து இந்த 2 மாசத்துல மட்டுமே 8க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத் பதிவாயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து கன்னியாகுமரி லாக்அப் டெத், இப்ப தூத்துக்குடியில, இதுக்கு முன்னாடி சென்னையில, இப்ப தூத்துக்குடியில இந்த லாக்அப் டெத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம்? ஓகே, இந்த போலீஸ் இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ் வந்து யூனிஃபார்ம்டு கூண்டாஸ். அவங்களுக்கு வந்து பேர் மட்டும் பேர் போடுறாங்க, மக்களோட நண்பன் போடுறாங்க. அவங்க மக்களோட நண்பனே கிடையாது. நான் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த மட்டும் இந்த போலீஸ்காரங்களுக்கு இருக்க அராஜகம், அரகன்ஸ், அவங்களுக்கு வந்து அகங்காரம், ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு கோஷ்டி. வந்துட்டு அவங்க நினைச்சுக்கிறாங்க மது பாட்டில் வந்து வித்திருக்காரு சட்டவிரோதமா. மது பாட்டில் தனியா திருட்டுத்தனமா வித்திருந்தானா அதுவும் தவறுதான். நான் வந்து அதை வந்து ரைட்னு ஊர்ஜிக்கல. நான் என்ன சொல்றேன்னா, பட் தேர் இஸ் அ வே. போலீஸ்க்கு வந்து ஒரு இருக்குது எப்படி மக்களை வந்துட்டு கையாடணும்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்குது. இது மாதிரி ஒரு 60 நாள்ல ஒரு 10 லாக் அப் டெத்ஸ் ஆனா இந்த கவர்மெண்ட் வந்து இந்த போலீஸ் ரிஃபார்ம்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். ஓகே, நீங்க போலீஸ் என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க அவர் வந்து லாக்அப்ல மயங்கி கீழே விழுந்துட்டாரு, நாங்க அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம், ஹாஸ்பிட்டல் இருந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க உறவினர்கள் கேட்டா, இல்ல அவர் நல்லா தான் இருக்காரு, அவருக்கு வந்து மூளை கட்டி அப்படி எதுவுமே இல்ல, அவர் நல்லா தான் இருந்தாரு, ஏன் இப்படி ஆனாரு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து லாஸ்ட் இன்னும் 10 டேஸ்க்கெல்லாம் ஆகல. அந்த ஒரு அந்த வர்மன் சொல்லிட்டு அந்த தம்பி வந்துட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த நாகர்கோயில் ஒரு சம்பவம் நடந்தது. அப்ப வந்து எல்லாத்துக்குமே ஒரு குறை சொல்றாங்களே, அப்ப இவங்க என்ன பண்ணணும்? இந்த இவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது மெடிக்கல் செக்அப் எடுங்க, ஒரு செக்அப் எடுத்துட்டு ஒரு இதை போடுங்க. ஒரு அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்றீங்க, உடனே நீங்க ஒரு மெடிக்கல் செக்அப் எடுத்து அந்த குடும்பத்தாருக்கும் அது காப்பி கொடுங்க. அப்ப எப்படி சடனா ஒரு கட்டி வந்துக்குது, இது வருது அது வருதுன்னா இது வந்து நம்பக தன்மையா இல்லை. ஏனென்றால் போலீஸ் நானே பார்த்திருக்கேன். என்னோட இவ்வளவு வசதி இருந்தும் நான் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம என்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா அவங்க மாதிரி திமிர் பிடிச்சவங்க நாட்டிலே உலகத்திலே எவனும் இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு அராஜகம். எஸ்பெஷலி நான் பாக்குற நிறைய டைம் போலீஸ் வந்து குடிச்சிருப்பாங்க. இங்க கூட அந்த அருணாச்சலம் என்பவர் வந்து சாவதற்கு முன்னாடி ஒரு மரண வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. என்னன்னா, ஆமா என்ன 3 போலீஸ் வந்து அடிச்சாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்திருக்காரு மரண வாக்குமூலமா. இல்ல அவங்க குடிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன பேசுறாங்க கூட அவங்களுக்கு தெரியாது. அசிங்கமா பேசுவாங்க, ஒரு மாதிரி அசிங்கமா பிஹேவ் பண்ணுவாங்க. இது நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி விமென் வந்துட்டு கூச்சப்படுறாங்க பேசுறதுக்கு. இதுல கூச்சப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நம்ம எல்லாரும் வெளியே கொண்டு வந்தாதான்
இந்த மாற்றங்கள் கொண்டு வரலாம். ஓகே. அதனால போலீஸ் அவங்களுக்கு எந்த ஒரு செக்ஷன்லயும் அவங்க இப்படி அடிக்கலாம், மக்களை இப்படி துன்புறுத்தி சாவடிக்கிறது மட்டும் செய்யலாம்னு சொல்றது இதெல்லாம் ஆக்சுவலி ஹியூமன் ரைட்ஸ் இஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ். ஆனா இது யாருமே பார்க்கல. எந்த ஆட்சியாளர் இந்த அரசியல்வாதிகளும் நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க பதவிக்கு வர்றதுக்கு முன்னால, நாங்க இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரோம், அது கொண்டு வரோம். ஆனா யாருமே எதையும் செய்யல. இப்போ இந்த விஜய் இவ்வளவு பேசி இருக்குது இல்ல, இந்த மாதிரி நான் மக்களுக்கு 1.5 நாள் நான் ஓடி வருவேன். எங்க இப்ப விஜய் எவ்வளவு தடவை ஓடி வந்திருக்காரு? 10 லாக்அப் டெத்ஸ். அதுக்கு ஏதாவது ஒரு ஓகே மேம். இப்போ இல்ல மேம், எனக்கு ஒரு புரிதலுக்காக நான் கேட்கிறேன் மேம். இப்போ நீங்க சொன்னீங்க, அதாவது இந்த மாதிரி தொடர்ந்து லாக்அப் டெத் நடக்கிறதுனால மக்கள் மத்திய ஒரு கேள்வி வருதுங்க மேம். என்னன்னா, காவல் நிலையங்கள்ல உயிரிழப்பை தடுக்க அரசு தவறுதோ, அது எந்த அரசு இல்ல, முந்தைய அரசாலும் சரி, இந்த அரசாலும் இல்ல, வருங்கால அரசு எந்த அரசா இருந்தாலும் அது தடுக்குதோ காவல் நிலையங்கள் உயிரிழப்ப ஏற்படாம இருக்க அப்படின்னு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த அரசியல்வாதி இதை பத்தி கவலைப்படலைங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு ஒரு மனுஷத்தன்மை, ஒரு ஹியூமனிட்டின்னு ஒண்ணு இருக்கணும். அந்த மனிதாபிமானம். ஏன் மேம், எதா இறக்குறது கைதி தானே அப்படின்னு ஒரு அலட்சியமா, என்ன காரணமா நீங்க சொல்றீங்களே யோசிக்கிறதுல? சொல்லி அரெஸ்ட். அவனும் அக்யூஸ்ட் ஃபுல்லா கிடையாது. ஓகே கோர்ட் ஓகே. தீர்ப்பு கொடுக்கல. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு எந்த ரைட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி சாவடிக்கிறது, அப்படி அடிக்கணும்ட்டு? சாகிறத மாதிரி எதுக்கு அடிக்கணும்? அப்ப இதெல்லாம் அராஜகம், திமிர். அவங்க கையில பதவி இருக்குது, நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படியே கோர்ட்டுக்கு போனா ஒரு 10-20 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு தெனாவெட்டு நிறைய பேருக்கு இருக்கிறது. சரிங்க. ஆனா சில கேஸ்க்குலாம் அல்ல நீங்க சொல்றீங்க, அவங்களுக்கு என்னன்னா சில போலீஸ் இந்த மாதிரி நினைப்பாங்க, மிஞ்சி போய் என்ன பண்ணிடுவாங்க, அந்த கேஸ் தீர்ப்பது பல ஆண்டுகள் ஆகணும், வேற என்ன வேணா பண்ணலாம்னு சொல்றீங்க. ஆனா இப்ப சமீபத்துல நடந்த கேஸுகளை கூட உடனே தீர்ப்பு வந்திருக்குங்களா? அது பார்த்தும் சில போலீஸ் திறந்தது இல்லையா? தீர்ப்பு அவங்க நீங்க மேல சொல்றீங்க. என்ன தண்டனை ஃபுல்லா கொடுத்திருக்காங்க? எதனா ஒரு அந்த பெண் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும். இப்ப ஏதோ ஒரு தண்டனை சும்மா சொன்னா அவங்க யார் அவங்களுக்கு ரைட் கொடுத்திருக்காங்க இவங்களை சாவடிக்கிறதுக்கு? செகண்ட் என்ன பண்ணணும்னா, இவங்க சம்பளத்தெல்லாம் எடுத்து அந்த குடும்பத்துக்கு யார் இழந்தாங்களோ அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும். இல்லாட்டி இவங்க சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை இவங்க காப்பாற்றணும்னு சொல்லி வந்தாதான் அன்னைக்குதான் ஓரளவுக்கு கொஞ்சம் தான் ஒரு டிஃபரன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் நம்மளோட லா சரியில்லை, நம்ம சட்டங்கள் சரியில்லை. ஓகே. அந்த சட்டத்தை நடத்துறவங்களும் சரியில்லை. இப்ப நீங்க கோர்ட்டுக்கு போங்க, இந்த ஜட்ஜஸே ஒரு மாதிரி அராஜகமா தான் பேசுவாங்க. யாருன்னா ஒத்துறாது மனிதாபிமானத்தோட. இப்ப நானே ஒரு அக்யூஸ்ட் நான் போய் அங்க போய் நின்னேன்னா என் சைடு வாதத்தை கேட்கறதுக்கு அவங்களுக்கு யாருக்குமே பொறுமை இருக்காது. நம்மள பேசவே விட மாட்டாங்க. அப்ப எந்த எந்த அகராதியில கொடுத்திருக்குது? தட் இஸ் நான் அக்யூஸ்ட் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த செக்ஷன்ல சொல்லுது? ஆனா அதெல்லாம் திமிர், அந்த பதவி, அந்த நாட்காலியின் திமிர். இவங்க யார் பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுமே காவல் நிலையங்கள்ல போலீஸ்க்கு ஒரு விதமான ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்களோ அப்படி ஒண்ணு பார்க்கலாம் மேம். இப்ப நீங்க சொல்றீங்க போலீஸ்காரர்கள், சில போலீஸ்காரர்கள் இந்த மாதிரி விஷயத்த பண்றாங்க, அவங்கள அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, மனிதாபிமானம் இல்லாம இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு கேஸ விசாரிக்கும் போது இந்த கேஸ சீக்கிரம் முடிச்சு ஆகணும் என்ற ஒரு பிரஷரின் காரணம் இப்படி பண்றாங்களோ அப்படி ஒரு கோணத்துல அதை பார்க்கலாம். முடிச்சாருக்கு எதுக்கு அடிக்கணும்? அப்படி எதுக்கு அடிக்கணும்? சாவடிக்கிறது தான் முடிவா? சாவுதான் முடிவா? அப்ப அவங்களே அப்படி எதுக்கு கோர்ட்டு? அப்ப எதுக்கு கோர்ட்? எதுவும் தேவையில்லையா? எல்லாருமே ஒவ்வொருத்தரையும் கொண்டுட்டு போலாம். நம்மளும் அவங்கள கொள்ளலாம், அவங்க நம்மள கொள்ளுவோம். அப்ப என்ன? வாட் இஸ் த லா அண்ட் ஆர்டர்? அப்ப எதுக்கு அப்ப மட்டும் லா அண்ட் ஆர்டர் பேசணும்? அப்ப எதுக்கு லா அண்ட் ஆர்டர் ஒண்ணு இருக்குது? எதுக்கு சட்டங்கள் இருக்குது? அப்ப நம்ம காட்டாட்சி நடத்தலாமே. எதுக்கு இந்த மாதிரி மக்களுக்கு இந்த நியாயம், நீதி, நீதிமன்றங்கள், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் தேவையே இல்லையே. காட்டாட்சி நடத்திட்டு போலாமே. இது இல்ல, திஸ் இஸ் சிஸ்டமிக் ஃபெயிலியர். இது ஆட்சியாளர் மேலேயும் தப்பு இருக்குது, போலீஸ்காரங்க மேலேயும் தப்பு இருக்குது, மேல் அதிகாரிகள் மேலேயும் தப்பு இருக்கு. என்னன்னா இந்த போலீஸ்லயும் ஊழல் இருக்குது. ஊழல் இல்லாம ஒண்ணும் கிடையாது. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஊழல் ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கிறது. ஓகேங்களா? அங்க நீங்க பாத்தீங்கன்னா பாதி டைம் அவங்க கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த போலீஸ்காரங்க. நியாயமான கேஸ்க்கோ, நியாயமான மக்களுக்கோ, நியாயம் நீதி பேசும் மக்களுக்கோ இந்த போலீஸ்காரங்களும் இல்ல, இந்த நீதிமன்றங்களும் இல்ல. ஐம் சாரி, ஐ ஹேவ் டு சே தட். நீதிமன்றங்கள் யார் பார்த்தாலும் இல்லை. ஏன்னா நாங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க, எங்களுக்கு தெரியும் அதோட வழி என்னன்னு சொல்லிட்டு தெரியும். ஒரு மனிதாபிமானம் இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. அவன் குற்றவாளியாவே இருக்கட்டும், பட் நம்மளுக்கு ரைட் இல்லை அவங்களை அப்படி அடிக்கணும், அப்படி சாவடிக்கணும் சொல்லி யாருக்குமே ரைட் கிடையாது. இதை அவங்க அத
ஜஸ்டிஃபை பண்ணாங்கன்னா இதை விட தப்பு இது அயோக்கியர்கள் வேற யாருமே கிடையாது. சரி, இப்போ இந்த கேஸ் வந்து இப்ப பதிவாயிருக்குங்க மேம். இப்போ இதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து அடுத்த கட்ட நகரம் நோக்கி எப்படி இருக்கும் இப்ப அந்த குடும்பம்? பாவம், அந்த குடும்பம் எவ்வளவு நாள் ஊர் சுத்துவாங்க, ஸ்டேஷன் கோர்ட்டுன்ட்டு. கோர்ட்ல உடனே ஒரே வாரத்துல தீர்ப்பு கொடுப்பாங்களா? இந்த போலீஸ்காரங்க செய்தது தப்பு. இல்ல அந்த இறந்த பையன் கூட மரண வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஆமா, நம்ம 3 போலீஸ்காரங்க அடிச்சாங்க அப்படின்னா அது போதாதுங்க இந்த கேஸுக்கு. இந்த கேஸ் ஸ்ட்ராங்கா என்ன ஃபைட் ஆக்ஷன் எடுக்க போறாங்க? இப்போ அந்த குடும்பம் எவ்வளவு வந்து இத அது என்னவா இருக்கும் மேம்? நான் வந்து எதுவும் எதிர்பார்க்கலீங்க. என்னன்னா இதெல்லாம் நம்ம அந்த நேரத்துக்கு நீங்களும் நானும் பேசுவோம், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோம். பட் இதுக்கப்புறம் என்ன மாற்றங்கள் வருது, என்ன இந்த லால என்ன சட்ட திருத்தங்கள் வருகிறது, இந்த மாதிரி தவறுகள் மறுபடியும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எதுனா நடந்திருக்கா? எவ்வளவு லாக்அப் டெத்ஸ்? 1 2 கிடையாது இல்ல. அதுவும் வந்துட்டு ஏதோ 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கல. எவ்ரி மந்த் நடக்குது. ஆல்மோஸ்ட் வில் டேக் இட் 5 டெத் ஃபார் அ மந்த் கணக்கு வச்சுக்கலாம். தட் இஸ் அட் த மினிமம். இன்னும் எவ்வளவு எல்லாம் தெரியாம இருக்குதோ நம்மளுக்கு தெரியாது. புரியுதுங்களா? சோ அகைன் இது வந்துட்டு அந்த ஆட்சியாளர்கள் யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கணும். மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும், மக்களுக்கு தீர்வு கொடுக்கணும், மக்களுக்கு இன்னும் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் சொல்லி அந்த யார் நவ் ஆஸ் ஆஃப் நவ் இட் ஷுட் பி விஜய். அந்த விஜயே ஆள் வந்து 1 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பேசுது. அப்ப வந்து என்ன மாற்றங்கள் வரும்? ஒரு மாற்றங்களும் வராது. சரிங்க மேம். நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம் மேம். நன்றி. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.